ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சோ நீங்க என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஏதாவது வேலைவாய்ப்பு வந்துச்சுன்னா சொல்லுங்க நண்பா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில இருந்து டைரக்டா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், சோ இதுக்கான தகுதி அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட், இன்கம் டாக்ஸ் உடைய டிபார்ட்மெண்ட் அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எந்த ஒரு டீடைல்ஸ் எந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்தாலும் இந்த வெப்சைட்ல தான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இப்ப நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 7/9/2004. நேத்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் நம்ம நோட்டிபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். சோ இப்ப நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்த நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டோம். தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ரெண்டு சேர்த்து தான் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ புதுச்சேரியில் இருக்கக்கூடியவங்களும் வந்து இந்த போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் தான் இதோடைய அர்த்தமே. சென்னை லொகேஷன் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்துல இருந்தா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குரூப் சில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. சோ கேண்டீன் அட்டெண்டருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமாக 25 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து பிரிச்சும் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி காமிச்சிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெர்சன்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா 40% வந்து இடஒதுக்கீடும் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 1க்கு அப்ளை பண்றதுனால 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி லெவல் 7 வரைக்கும் நீங்க வந்து ப்ரொமோஷன் வாங்க முடியும். 56,900 சம்பளம் வாங்கணும்னு சொல்லிருக்காங்க. ஒன்லி இந்தியன் சிட்டிசனா இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான தகுதி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசு இருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏஜ் லிமிட் அப் டு வந்து 40 வயசு இருந்தாலும் சரி, as per கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 22/9/2004, அதாவது இன்னையில இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1/10/2024 நாங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து 6/10/2024 அன்னைக்கு நடக்க ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடமும், ஓபிசிக்கு வந்து 3 வருடமும், பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா 10 வருடமும், எக்ஸர்விஸ்மனுக்கு வந்து 3 வருடமும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாய் இருந்தீங்க அப்படின்னா அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே போதும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஆன்லைன்ல வந்து நீங்க ஃப்ரீயாவே இன்னையில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ப்ராப்பரா வந்து உங்களோட போட்டோ வந்து நீங்க வந்து கொடுத்திருக்கணும். சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். வேலிடிட்டி ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, சோ போட்டோ பியரிங் ஐடி கார்டு இஷ்யூ சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எது நீங்க இஷ்யூ இருந்தாலும் சரி, அதை ப்ராப்பரா தெளிவா இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணணும். சோ தெளிவா இல்ல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன டாக்குமெண்ட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், சப்போர்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ், ஒன் எக்ஸர்விஸ்மேன் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய். அதே மாதிரி பெர்சன்டேஜ் பண்ணீங்கன்னா அதோடைய டாக்குமெண்ட், ஒன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் 3 month லேட்டஸ்ட் எடுத்துதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலிடிட்டி போட்டோ ஐடி ப்ரூஃப் மேல நம்ம சொன்னதுதான். இதுல வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 22/9/2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து செகண்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து பாத்தீங்கன்னா 500 கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ உங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா உங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட் இருக்குது, இல்ல நீங்க ஏதாவது வந்து இப்ப
ஏதாவது அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து காட்டலாம் இதுல வந்து. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 hours டியூரேஷன்ல வந்து 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அவேர்னஸ், இன்டெலிஜென்சி, இங்கிலீஷ். சோ இந்த கேட்டகரி லெவல்ல தான் இருக்கும். நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ நீங்க படிக்கிறதுக்கான சிலபஸ் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ எப்படி செலக்ட் பண்ணுவோம் அதுக்கான டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.